என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். கண்டுகொள்ளும். எடுத்தல் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். போதும், செய்திருக்கிறார். இறந்த காலத்துல இருக்கு, செஞ்சிட்டாரு, எல்லாமே செஞ்சிட்டாரு. அதன் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போகிறாருன்னா இருக்கு. செய்துட்டு இருக்கிறாருன்னா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? செய்திருக்கிறார். செய்து முடிச்சுட்டாரு எல்லாம். எபேசியர் 2:10 கூட பாத்தீங்கன்னா, நம்ம நடக்க நற்கிரிகளை செய்ய நமக்கு ஏற்கனவே ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று. நம்ம என்ன வழியில் நடக்கணும், எதை செய்யணும், எதை பேசணும்லாம் ஒரு பாதையை வச்சிருக்கிறாராம். ஏற்கனவே எல்லாம் ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சாச்சு. அதை நம்ம அறிந்து கொண்டு அப்பாதையிலே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து இருக்கிறான்னு சொல்லி அங்கே ஒரு பிரசங்கி 3:1-11 வசனங்கள் வாசித்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நான் ஏற்கனவே அநேக நேரம் அதை வைத்து பேசி இருக்கிறேன் உங்ககிட்ட. அதனால் நான் இந்த மெயின் செய்திக்குள்ள அந்த தலைப்பை குறித்து அதிகமா பேசாதபடி நடுவுல அப்பப்ப நம்ம அந்த பகுதிக்கு வரலாம். மெயின் செய்திக்குள்ள உடனே நான் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்க. ஒருத்தராலையும் அவ்வளவு நேர்த்தி அழகா பெர்ஃபெக்டா செய்யவே முடியாது. எவ்வளவுதான் நம்ம ஒரு காரியத்தை பிரயாசப்பட்டு செய்தாலும் கூட இல்ல கடைசியில ஒரு சின்ன குறை இருக்கும். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அது உங்களை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அநேக வேளையில் நம்ம மார்த்தட்டி கொள்வோம், நான் எவ்வளவு நல்லா செஞ்சுட்டேன் இத. ஆனா நீ தேவனுடைய பிள்ளைன்னா ஒரு நாள் நீ அப்படி சொல்ல மாட்ட. ஏதாவது ஒன்றை செய்யும்போது அதுக்கு நன்றி சொல்ல தோணும் ஆண்டவருக்கு. நீ அமைதியா இருந்து தியானித்து நன்றி சொல்லி அப்படியே முகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா நீ அதை ஆரம்பிக்கும் போது கத்தட்ட நீ கேட்டிருப்ப, ஆண்டவரே இது செய்ய பலன்னு தாங்க. ஆனா முடிச்ச உடனே என்ன பண்ற? மார் தட்டி கொள்கிறேன், நான் செஞ்சிட்டேன். ஆனா உண்மையா தேவனுடைய பிள்ளையா இருப்பாய் என்றாய், தேவனுடைய அபிஷேகம் உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கும் என்றால், ஆவியிலே நீ அனலா இருப்பாய் என்றால் ஆண்டவனோட பேசுவார். நன்றி சொல்லும் போது, நான் நல்லா செஞ்சிட்டேன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்துல இது ஒரு சொட்டை இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு என்று சொல்லி எவ்வளவு நேர்த்தியாய் நீ செய்த நினைத்தா கூட அதை ஆண்டவர் உணர்த்துவார், காட்டுவார். அதனால
ஆண்டவருடைய அந்த கரத்துக்குள்ளே அடங்கி வாழ்வது அவசியமாய் இருக்கிற. அவளை போல நேர்த்தியா யாராலும் எதையும் செய்து முடிக்கவே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. எதையெல்லாம் அவர் செய்வார் நேர்த்தியா என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நான் வைக்க பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கை முதலாவது நான் உங்களுக்கு வைக்கிறேன். அவன் சொல்லுகிறார், சங்கீதம் 31:15, காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. நேர்த்தியா அதன் காலத்திலே, அந்த காலத்திலேன்றதை வைத்துதான் தியானிக்க போகிறோம். சங்கீதன் தெளிவாய் சொல்லுகிறார், காலங்கள் உடைய கரத்திலே இருக்கு. 31:15 சங்கீதம் விதமாக சொல்லுகிறது. எந்த கட்டத்திலே விதமாய் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த வீட்டுல போய் நீ அந்த சங்கீதத்தை நீங்க முழுமையாய் கொஞ்சம் அமைதியாய் தியானித்து பார்க்கும்போது உங்களாலே உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். சொல்லுகிறான், ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருக்கும்போது விதமாய் சொல்லுகிறார் என்று நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கு. 31 சங்கீதம், வெட்கமடையாமல் செய்யும் உமது நீதி என்னை விடுவியும் அப்படி என்று சொல்லி அவன் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப விடுவியும் என்று சொல்லும் போது அவன் ஏதோ ஒரு இக்கட்ல சிக்கி கொண்டு இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம். என்ன விடுவியும் என்று சொல்லி கெஞ்சிறப்பா. அப்ப ஏதோ ஒரு இக்கட்டு, உங்களுக்கு தாவீது வாழ்க்கையில் நடந்த இக்கட்டை குறித்து நான் விவரமா பேச தேவையில்லை, நீ எல்லாம் அறிந்து இருக்கிறீங்க. சவுல் அவன் கொல்ல வழி தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். ஆனா தாவீதுக்கு ஏற்கனவே கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஒன்று இருந்தது. என்ன, நீதான் ராஜாவாவா என்று சொல்லி அதற்கு முன்னோடியாக கர்த்தர் அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றி விட்டார். அவனுக்கு நன்றாய் தெரியும் கர்த்தர் என்னை ராஜாவாக்க போகிறார் என்று சொல்லி அவனுக்கு நன்றாய் தெரியும். அது வாக்கு தத்தமாகவே இருக்கு, இன்னும் வாழ்க்கையில அது நிறைவேறல். இந்த கட்டத்துல நான் உங்களோடு இடைபட விரும்புகிறேன். வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு இன்னும் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து இருக்கிறார். ஒருவேளை நம்ம இன்னும் இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறலேன்னு சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? அநேக வேளை கர்த்தர் சொன்னாரு, இது இன்னும் செய்யலையே என்று சொல்லி அநேக வேளையில அந்த வாக்கு தத்துவம் பலிக்கிற வாய்க்கிற அந்த இடத்தை விட்டு நம்ம நகர்ந்து வெளியே போயிடுறோம். இனிமே நடக்குமோ நடக்காதோ என்று அவநம்பிக்கை, அவிசுவாசம், சோர்வு, இந்த காரியங்களினாலே அந்த வாக்கு தத்துவம் நம்ம மேலே வந்து வாய்க்கும்படியா சூழ்நிலையை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். சங்கீதக்காரன் அப்படி அல்ல, என் காலங்கள் உடைய கரத்திலே இருக்கு. வாக்கு தத்துவம் நிறைவேற ஒரு காலம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற ஒரு சில வேளைகளிலே நம்ம ஆயத்தப்படுத்த ஒரு கரடு முரடான பாதையிலே, இடுக்கமான பாதையிலே நம்மை நடத்துவார். கரடு முரடா நடந்து போறீங்களா? தூரத்துல அந்த சனல் முடிஞ்ச உடனே, அந்த குகை முடிஞ்ச உடனே அங்கே வெளிச்சம் உங்களால காண முடியும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை எதிர்நோக்கி நீங்க முன்னே நடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீ என்ன சொல்லணும்? காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே. சோர்வு வரும் தான், வாக்கு தத்துவம். நான் ஆசீர்வதிப்பேன், இன்னும் பெருக பண்ணுங்கம்மா, எனக்கு ஒரு வேலையை கொடுப்பேன், நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன், இன்னும் அநேக காரியம், உன் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க மகா வாழ்ந்திருப்பா இல்ல சொல்லிருப்பா, இன்னும் நடக்கலையே. ஆனா அது நிறைவேற ஒரு காலமும் இருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்தி அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக செய்வார். பாருங்க, அப்படியே அவன் அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அங்கே இந்த 31 சங்கீதத்துல சொல்லிக்கொண்டே போறான். அது விவரமா பேச நேரம் இல்ல, அதெல்லாம் தியானித்தேன், ஆனாலும் நான் சொல்லுகிறேன். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, அவனுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தம் நிறைவேற என்ன நமக்கு தேவை? ஒரு நம்பிக்கை தேவை. அந்த 31:19 வாசிங்க. அதிலே அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த
உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை அப்படியாக இருந்தது. அவன் உபத்திரவத்திலே தான் இருக்கிறான். நடக்கிற பாதை குறுகலான பாதையா இடுக்கமான வாசலாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை. இந்த டனல் முடிஞ்ச உடனே, இந்த சோதனை முடிஞ்ச உடனே அங்க வெளிச்சம் எனக்கு காத்திருக்கிற இந்த நம்பிக்கையோட அங்கே காத்திருக்கிறேன். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான், அந்த நம்பிக்கை என்னவா இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, உமக்கு பயந்தவர்களுக்கும், அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஒரு பாஸ் கூட விரும்புகிறேன். பயந்தவர்கள். அப்ப வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா, கர்த்தர் தந்த எனக்கு தந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். இதெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களோடு இணைந்த குணாதிசயங்கள். பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாகவே நம்புகிறவர்களுக்கும் அத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ மனுபுத்திரருக்கு முன்பாக நம்பாம இருக்கலாம். இருதயத்துல மாத்திரம் நம்பி, ஆண்டவரை நம்பி மனுபுத்திரருக்கு முன்பாக நம்பாம இருக்கலாம். வாய்ப்பு இருக்காது. புரியுது அவங்களுக்கு? அதுல ரெண்டு விதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சில வெளிய அஞ்ஞானிகளை பார்க்கும்போது, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ரொம்ப தீவிரமா கர்த்தருக்குள்ள இருக்கிறோன்னா நம்மள கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு முன்னால அவங்கள மாதிரியே சிரிக்கிறது, அவங்கள மாதிரியே கலாட்டா பண்றது, அவங்கள மாதிரியே பரியாசம் பண்றது, அவங்கள மாதிரியே ஜோக் அடிச்சு சிரிக்கிறது, தேவையில்லாததை பேசுறது, சினிமா கதைகளை பேச, ஜஸ்ட் டு ப்ளீஸ் தம். கர்த்தர் துக்கப்படுவாரு. சில பார்த்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைங்களை போல வேஷம் போடுவாங்கன்னு அப்பதான் தெரியும். என்ன வந்து பார்த்தா, ஐயோ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அடுத்த கூட்டம் என்னைக்கு சிஸ்டர் அப்படின்னு கோயில்ல. அப்புறம் கொஞ்சம் தள்ளி அங்க ஒரு இன்னொரு கும்பல் பேச, அங்க போய் நின்னுட்டு நான் வாய் சொல்ல விரும்ப சினிமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். மனுபுத்திரருக்கு முன்பாக ஆண்டவரை நம்ப வேண்டும். வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற ரெட்ட வாழ்க்கை வேண்டாம். எவ்வளவு நாள் வேஷம் போட்டு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்கிறவர்களுக்கும் நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படியாக அது மேல நம்பிக்கை வைத்தான். கர்த்தர் எனக்கு தந்த நன்மை, ஆயத்தம் பண்ண நன்மை எவ்வளவு பெருசு, நான் அதற்கு காத்துப்பேன். அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். கடைசியில ஒரு தன்னை திடப்படுத்தி கொண்டு தான் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு வாய்னால அறிக்கை செய்து உங்களுடைய நன்மை ரொம்ப பெருசா எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனுபுத்திரருக்கு ஒரு நம்மளை போல ஜனங்களுக்கு இந்நாள் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லுற. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க திடமனதாய் இருங்க. கர்த்தர் காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா சொல்லுகிறாரு, நீங்க கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக இன்றைக்கு உங்க இருதயத்தை அவர் நிச்சயமாகவே ஸ்திரப்படுத்துவார். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு காலம் இருந்தது. என் காலங்கள் உடைய கரத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காலத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொண்டான். கர்த்தர் தந்த வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறிச்சு, படிப்படியாக நிறைவேறிச்சு. முதல்ல அவன் ஜீவனை காப்பாத்தினார். அவன் ஓடி ஒளிந்த இடங்களில் எல்லாம், வனாந்தரங்களில் எல்லாம்
ஏன்னா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவனை ஜீவனோடு பட்டயத்துக்கு விலக்கி காத்தார். இல்ல என்னைக்கோ செத்து போயிருக்கணும் இல்லையா? அவர் பெரிய சேனையோட சவுல்ராஜா வருகிறார், இவன் ஒத்த ஆளா நிக்கிறான். அப்ப பாருங்க, சில நேரம் பட்டயமே இல்லாம ஓடி போயிருக்கிறான். அப்படிப்பட்ட நாளிலே ஆண்டவர் பாதுகாத்தார் என்றார். அவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும். நான் சொல்லிட்டேன், தாவீதுக்கு நான் சொல்லிட்டேன், அதை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி 78ஆம் சங்கீதத்தில் நான் எப்படி செய்யாம இருப்பேன், நான் கட்டாயம் நான் செய்வேன் அப்படின்னு தாவீதுக்கு நான் அருள கிருபை, அவனுக்கு அருள அபிஷேகம், அவன் வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி அவன் பாதுகாத்தார் முதல்ல. அப்பிறகு என்ன பண்ணாரு, சொந்த தேசத்தை விட்டு தூரம் நம்ம சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. அங்கே யூதா கோத்திரத்தை மாத்திரம் அவன் ஆளும்படியாக மறுபடியும் அவன் அபிஷேகம் பண்ணி யூதா கோத்திரத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் பென்யமீன் கோத்திரம் வந்துச்சு, அவனோட சேர்ந்துக்குச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் முழுமைக்கும் ராஜாவானான். படிப்படியாக வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க அவருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீங்க அவரை நம்பி ஜீவிப்பது அவசியமாகவே இருக்கிறது. பாருங்க, அடுத்தபடியாக இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது, ஆனால் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அப்பொழுது அவரை ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அப்புறம் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. உடனே அந்த காலங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா, உடனே அப்பவே நடந்துச்சு என்று சொல்லி முதல்ல அவங்க ஒரு கொந்தளிக்கிற கடலிலே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வேகமா வந்திருக்க முடியுமா அல்லது மெதுவா வந்திருக்க முடியுமா? இப்ப 1 ஹவர்ல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போலான்னு புறப்பட்டு வந்திருப்பாங்க. நடுவுல போக முடியல, புயல் கொந்தளிப்பு. அப்போ என்ன பண்ண, அரை மணி நேரம் ஆனா கூட பாய் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. there was a delay. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில அமைதி வரும் என்று சொல்லி காத்து இருக்கிறோம். ஆனா அமைதியில ஒரே கொந்தளிப்பு. அப்பொழுதுதான் ஆண்டவரோட கூட பந்தி இருந்து சாப்பிட்டு அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையின்படிதான் அந்த படகுல ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறாங்க. போய் சேர தடையாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 107ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் போது 24ஆம் வசனம் வாசிப்போம். 24 வாசிப்போம். 107 24. அவர்கள் கர்த்தருடைய கிரியையையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களும் காண்கிறார்கள். வாசிங்க தொடர்ந்து. ஆண்டவர் கட்டளையிட இந்த பகுதியோட நீ வாசிக்கும் போது இந்த யோவான் 6 நம்ம வாசித்ததையும் 2ஐயும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க மனதிலே. கட்டளையிட பெருங்காட்சி எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இங்க கொந்தளிக்க பண்ணுச்சா யோவான் 6ல? சரி, அவர் யார் கட்டளையிட்ட? ஆண்டவர் கட்டளையிட. வாசிங்க. அந்த கடல்ல போகும்போது கொந்தளிப்பு வரும்போது இந்த படகு என்ன பண்ணுது? சொல்லுங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியல. ஆகாயத்துக்கு ஏறி இப்படி மேல ஏறி அலையில ஏறி அப்படியே தடார்னு உழுது இல்லையா? அப்ப எப்படி பயமா இருக்குமா? பயமா இருக்காதா? பயமா இருக்குமா? பயமா இருக்காதா? பயமா இருக்கும். பயமா இருக்கும் எனக்குலாம். சரி, வாசிங்க. ஆத்துமா வாசிங்க. வாசிங்க. ஞானம் எல்லாம் மூழ்கி போகுது. எவ்வளவோ முயற்சி செய்து அந்த படகு அப்படி மேல தூக்கி அடிக்காதபடி தண்ணி உள்ள வந்து நிரம்ப என்னெல்லாமோ ஞானம், அவங்க ஞானத்தை புத்திய வச்சு முயற்சி செய்யறாங்க. செய்ய முடிஞ்ச அடுத்த வசனம் வச்சுங்க. அப்பொழுது ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அலைகள் அடங்குகிறது. 30 அமைதல் உண்டான நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து இங்க பாருங்க, இது இந்த யோவான் 6 நீங்க சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். இப்படியே கொந்தளிக்குது. அவங்க போற அந்த பிரயாணம் வாழ்க்கையில பாதியில அப்படியே நடுக்கடல்லே நின்னு கொண்டிருக்காங்க. மேல முன்னேற முடியல. நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாய்தான் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளதான் பிரயாசப்படுவோம். இது கர்த்தர் சொல்லிதான் நீங்க அக்கறைக்கு போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நடக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பனே வெளியில அனுபவிக்கிறோம். குடும்பத்துல கொந்தளிப்புண்டா? குடும்பத்துல கொந்தளிப்புண்டா? இருதயத்துல கொந்தளிப்புண்டா? சில நேரம் இருதயம் கொந்தளிச்சு கொண்டு ஒரு அலைய போல அமைதலே இல்லாமல் இருக்கிறது. அந்த நேரம் என்ன செய்வீங்க? நான் என்ன செய்வேன்? அபிஷேகத்துல நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசுவேன். இல்லையா? ஏன்ன்றது என்ன காரணம் தெரியல. ஏதோ ஒரு கொந்தளிப்பு. இத நீங்க தான் அமர்த்தி போடணும். எல்லாத்தையும் பைபிள் வாசிட்டு இருந்தா கூட அதையும் அப்படியே வைத்து விட்டு அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுவேன். அந்த கொந்தளிப்பு நீங்க அமைதல் உண்டாகும். அவர் அமைதலை அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். இந்த கொந்தளிப்பை, வாழ்க்கையில உள்ள கொந்தளிப்பை அவர் ஒருவர் தான் நீக்கி போட முடியும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி என் ஞானத்துல என்னெல்லாமா செய்து பாக்குறேன். கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்டு வலிச்சு எப்படியா போயிடலாம், இன்னும் கொஞ்ச தூரம், நான் பாதி வந்துட்டேன். ஒன்னும் நடக்கல. ரொம்ப காரியங்கள் எல்லாம் தாமதம் ஆயிடுச்சு. ஒரு சில வேளை நினைக்கிறேன், இனி என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகுமா? சாராள் அப்படிதான் நினைச்சா. இனி என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகுமா? சந்தோஷம் உண்டானது அவள் வாழ்க்கையில. அல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேறும். கொந்தளிப்பை அவர் அதட்டுகிறார். அல்லேலூயா. இந்த நான் அதை சொல்றேன், இந்த கால தாமதம் அங்கே நீக்கி போடப்படுகிறது. உடனே அந்த ஆண்டவர் வந்து அந்த கொந்தளிப்பு அடக்கி அமைதல் படுத்தன உடனே இப்படி கண்ணை திறந்து பாக்குறாங்க. அது கரையில வந்து நின்னுட்டு இருக்குது. கரங்களை தட்டிக்கா தர மயப்படுத்தும். அல்லேலூயா. 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 உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா. எதையெல்லாம் நான் இழந்து போனேன்னு ஒரு வேளை நினைக்கிறேனோ அதையெல்லாம் அவர் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரம் ஒரு 1 hour அவங்களுக்கு வேஸ்டா போயிருக்கும். அதை அவர் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்க. ஏன் அப்படி கொந்தளிப்பு நடுவுல நடத்தி அதுக்கு பிறகு அமைதல் கொடுக்கணும்? அந்த நேரம் நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன் இல்லையா? இல்ல நான் பாட்டுக்கு பைபிள் வாசிச்சுக்கிட்டே உட்காந்து பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே சில நேரம் கொந்தளிப்பு. பிரசங்கம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போதே கொந்தளிப்பு. இந்த பகுதியை ஆயத்தப்படுத்தும் போதே ஒரு இனம் தெரியாத ஒரு கொந்தளிப்பு. உடனே பைபிள் அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்த மாதிரியே அந்நிய பாஷையில ஒரு 5 நிமிஷம் பேசுனேன். கொந்தளிப்பை நான் தான் நடக்குவேன் என்று சொல்லி தொடர்ந்து என்னை தியானிக்கும்படியான அமைதலை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. இந்த கொந்தளிப்பை உன் வாழ்க்கையில வேற ஒருவரும் அடக்கி போட முடியாது. அமைதலை வேற ஒருவரும் கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில கொந்தளிப்பா கர்த்தர் நோக்கி கூப்பிடு. அவர் நிச்சயமாக உன் காரியங்களை சரி செய். கொந்தளிப்பை அமர்த்தி அமைதலை தருவார். நீ இழந்து போன கால கட்டத்துக்குள்ளாக அவர் உன்னை கொண்டு வார். காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலத்துக்கு அப்பாற்பட்டவர், நாளை உண்டாக்கினவர், நாள் தோன்றும் முன்பதாக, நாளை அவர் உண்டாக்கும் முன்பதாகவே அவர் இருக்கிறவர். நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர் என்று அவரை குறித்து வேதத்துல வாசிக்க. காலத்தை கடந்தவர், அப்பாற்பட்டவர். காலங்களை அவர் கரத்துல கொடுத்துரு. கர்த்தர் உன் கொந்தளிப்பை அடக்கி போட்டு. இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில கொந்தளிப்பு, எத்தனையோ கொந்தளிப்பு வந்தது.
அடக்கி போட்டார். இன்னும் கூட சில கொந்தளிப்புகள், அதையும் அவர் அடக்கி அமைதலை உன் வாழ்க்கையில நிச்சயமாகவே கட்டளையிடுவார். அவருடைய விருப்பம் என்ன, நீ அந்த நேரம் அவரை நோக்கி பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார். இந்த செய்தியை தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். கத்திருக்கின்ற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கொந்தளிப்பு அதை கற்றுக் கொடுக்கிறார். நான் தான் உனக்கு அமைதலை கொடுக்க முடியும், நான் தான் கொந்தளிப்பை ஆற்றும். என தெரியாத கலக்கங்கள் நம்முடைய இதயத்திலே கொந்தளிப்பை உண்டாக்கும் போது நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது இங்க நாடின துறைமுகத்திலே உன்னை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. நான் தியானிக்கும் போது 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆண்டவரே, இந்த கொந்தளிப்பு வந்து இல்ல அதை கூட்டி கொடுப்பார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டு அமைதல் உண்டான நிமித்தம் அவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. காலங்களுடைய கருத்து அதை நான் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறேன். இன்னும் ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க 2:4. அதற்கு இயேசு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வர. காலத்தை கடந்தவர் காலத்துக்குட்பட்டவராய் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அற்புதம் நடந்தது இல்லையா, அவர் செய்த முதல் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஒரு காலகட்டம் உண்டு. அவருடைய வேலை வரணும், வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொன்னேன். அது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள். அது அவனை தலையில கிரீடத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சாங்க. அது அற்புதம் இல்ல, அது வாக்குத்தத்தை நிறைவேறுது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது. தத்தளிப்பை நீக்கி போடுகிறார். அது ஒரு அற்புதமா இருந்தாலும் கூட அது அவங்க இருக்கிற சூழ்நிலையில தத்தளிப்பில் இருந்து அவங்களை அமைதலுக்குள்ளாய் நடத்துற அந்த கட்டத்தை பார்க்கிறோம். இது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ருசித்து பார்க்கிறோமா? நம்ம எல்லாத்தையும் அற்புதம் அற்புதம் சொல்றோம். அந்த அற்புதம் ஒரு ஸ்பெசிபிக்கா நடந்துதான் ஆகணும். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துதான் ஆகணும். அதை நம்ம புரிந்து கொள்வோம் என்றால் ஒரு அற்புதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு ஒரு காலகட்டம் உண்டு. அற்புதம் நடக்க ஒரு காலகட்டம் உண்டு. அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லாரும் பந்தியில உட்கார வச்சுட்டு காலையில இருந்து கல்யாண வீட்டுல 5 மணி வரைக்கும் சாயங்காலம் உட்கார வச்சுட்டாரா? யார் உட்கார்ந்து சாப்பிடுவா அவ்வளவு நேரம்? ஓடிடுவாங்க, குறை சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் உடனடியாக அதை செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அற்புதம் என்று சொல்லும் போது என்ன, அது எப்போ அது என் கையில வேணுமோ அது கரெக்டா அப்படி வந்து கொடுத்துருவாரு. அதுதான் அற்புதம். வாக்குத்தத்தம் நேத்து முந்தா நேத்து அதுக்கு முந்தின நாள் போன வருஷம் சொன்னது இன்னைக்கு ஒரு வேளை நடக்கலாம். ஆனா கல்யாண வீட்டுல காலி தமிழரோட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு ரசம் ஊத்தி என்னத்துக்கு? அதுக்குள்ள கல்யாண பொண்ணுக்கு குழந்தைய பிறந்திருக்கும். அது எப்போது என் கையில அந்த அற்புதம் வேணுமோ அதை ஒரே நிமிஷத்துல தருவேன். ஒரு நாஸ்திகன் ஒருவன் ஒரு தேவனுடைய மனுஷனோட ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரம், மணிக்கணக்கா. இவர் கடவுள் இருக்கிறாரு, அவன் வந்து சொல்றான் நாத்தியன் என்ன சொல்ல, கடவுள் இல்ல, மதிக்கட்டன் சொல்லுவான்னு வசனம் சொல்லு. கடைசியில 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஆற மாதிரி இந்த ஊழியக்காரர் கேக்குறாரு, சரி சகோதரனே உனக்கு என்ன வேணும், என்ன குடிக்கிறீங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம், என்ன குடிக்கிறீங்க, உங்களுக்கு சோடா வேணுமா அல்லது டீ வேணுமா? அவன் சொல்ல எனக்கு சோடா அப்படின்னா.
பட்ட டக்குன்னு சோடாவன்னு டேபிள் வந்து உட்காந்துச்சான். அப்படி எங்க இருந்துச்சு? ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இது கானா ஊர்ல 2000 வருஷங்களுக்கு முன்பு நடந்ததல்ல. இது கடந்த நூற்றாண்டு நடந்த ஒரு சம்பவமாக. உடனே அவன் அப்படியே தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு, அவன் சோடாவை குடிச்சானா குடிக்கலையோ அந்த கதை தெரியாது நமக்கு. கடவுள் அவன் ஏற்றுக்கொண்டு போன அற்புதங்கள், இதற்காக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணுமா? கடவுள் நான் மகிமைப்படணுமா? கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வார். அதுக்கு ஒரு காலகட்டம் உண்டு என்று சொன்னேன். இந்த காலகட்டம் என்ன? இங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இருந்திருக்கலாம். இந்த தாய் வந்து சொல்றா, திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறது இல்ல இல்லையா? அந்த பந்தி விசாரிப்பாருன்னா அதுக்கு மேல சோதிக்கும். அடுத்த பந்தி அங்க ரெடி பண்ண அம்மா இங்க சொல்லிட்டு போயிட்டா. திராட்சை ரசம் இல்லன்னு சொல்றா. அவர் சொல்றாரு, ஏசு சொல்றாரு, ஸ்திரீ எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை வரல. அவ வேற ஒரு வழி தேடி போனால, வேற எப்படியா வாங்கலாம். சரி, இந்த ஆள் இப்படித்தான் ஏதாவது பிலசாபி எல்லாம் பேசுவாரு, இரண்டாவாதம் பண்ணுவாரு, நம்ம வேற எங்கேயாவது போய் கிடைக்குதுன்னு பாக்கலாம், இல்ல வெக்கப்பட்டுருவோமே. வேலைக்காரனை கூப்பிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா, ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து. வேற வழி அவர் தேடவே இல்லை. ஒரே நம்பிக்கை, அற்புதம் அவர் கையில இருந்துதான் எனக்கு கிடைக்கணும், ரசம் அவர் கையில இருந்துதான் எனக்கு வரணும். நம்பிக்கை விசுவாசத்தோடு வேற எந்த வழியையும் தேடல, வேற யார்கிட்டையும் சொல்லல, அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாம் கூட்டல. இயேசுட்ட கேட்டா அந்த ஒரே வழி, இயேசு நானே வழி என்ற. உன் தேவை சந்திக்கப்பட இயேசுவே வழி, உன் தேவை சந்திக்கப்பட இயேசுவே உன் வழியாயிருப்பார். அல்லேலூயா. அது இயேசு வழி கொஞ்சம் தான் கிடைக்கலாம் இருக்கும். இந்த ரூத்த நினைப்பேன், அந்த போவாஸ் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கதிர் பொறுக்கிறா, ஒன்னொன்னா பொறுக்கிறா, கொஞ்சம் தான் கிடைக்கும் இல்லையா? ஆனா அது என்ன இடம் தெரிஞ்ச உடனே, நான் போயிருக்கிற இடம் போவாஸ் இடம், அந்த நவமி சொல்ற, வேற ஒரு வயலுக்கு போகாத, இதே இடத்துல நீ கதிர் பொறுக்கு. வேற வயலுக்கு போன அவங்க ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா? ஏதோ ஒரு பரதேசிய கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா, வேற வயலுக்கு போன. ஆனா அந்த போவாஸ் கிடைச்சிருக்காது. போவாஸ் கொடுத்த வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்காது. வேற வழியே இந்த மரியாள் தேடவில்லை, ஒரே வழி அவர்கிட்ட இருந்துதான் ரசம் வரப்போகுதுன்னு அதே நம்பிக்கை விசுவாசத்தோட என்ன பண்ணுகிறா, அவருக்கு கிரியை செய்ய அவருக்கு இந்த வயமீடியா தேவைப்படுது இல்லையா? ஒண்ணுமே இல்லைன்னா கூட ரசத்தை கொண்டு வருவார். சோடா பாட்டில கொண்டு வச்சா இல்லையா, அது மாதிரி வைப்பார், ஒண்ணுமே இல்லைன்னா கூட. ஆனா 2 வேலைக்காரரை கொண்டு வச்சு, நீங்க அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி நிறுத்தி விட்டு போய் விடுகிறார். போய் நான் நினைக்கிறேன் அந்த முதல்ல இருந்த பந்தி எல்லாம் தொடச்சி எடுத்து ஆளுங்களை வச்சு அடுத்த பந்திக்கு இலை போட்டு தமிழர் எல்லாம் வைக்க அவ போயிட்டா. ரசம் வந்து சரியா அந்த அவங்க உட்கார்ந்த உடனே வந்து வேலைக்காரங்க ஊத்துறாங்க. எப்படி பாத்தீங்களா? அந்த நிக் ஆஃப் த டைம்ல ஒரு வினாடி பிந்தியும் வரல, ஒரு வினாடி முந்தியும் வரல, என் வேலை இன்னும் வரவில்லை. இல்லையா? நீங்க இந்த அற்புதங்கள் எல்லாம் ஏன் நம்ம தியானிக்கிறோம்னு சொல்லும் போது, என்ன 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து என்னத்துக்கு அதையே போட்டு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருப்பாங்க அந்த ஊழியக்காரங்களுக்கு, வேற வேலையே இல்லை. இதை ஏன் நீங்க தியானிக்கணும்னு நான் விரும்புறேன் என்று சொன்னால், ஆவியானவர் விரும்புறார் என்று சொன்னால், அதை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே விசுவாசம் வர்த்திக்கப்படும், நம்பிக்கை வர்த்திக்கப்படும். அல்லேலூயா. எனக்கும் ஒரு அற்புதத்தை அப்படியே செய்வார் என்று நீங்க அங்கங்க பார்க்காம அவரே பார்த்து வாழ
கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால்தான் அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே என்று துதித்து பாடுகிறோம். அந்த அற்புதங்களை தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. நேரம் இருக்கும்போது இந்த அற்புதங்கள் ஒன்னொன்னா எடுத்து தியானிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். அப்ப அந்த அற்புதங்கள் நடக்க, கர்த்தருடைய வேலை வர, ஒரு அற்புதம் நடக்க ஒரு வேலை வர நம்ம என்ன செய்யணும்? ஒரே நம்பிக்கையா இருக்கணும். அப்படி பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். 2 வேலைக்காரர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்பிக்கை, விசுவாசம். அவரே நம்பி இருக்கும். நான் அவரையே விசுவாசிக்கும் போது, அவர் தான் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக வரும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இந்த நம்பிக்கை விசுவாசம் என்று சொல்றது மாத்திரமல்ல, இந்த வேலைக்காரர்கிட்ட அவ என்ன சொல்லிட்டு போறா என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து விட்டு அங்கே போகிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆத்மாவுக்குள்ள நம்ம சொல்லணும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ நம்பிக்கை கொள். அது என்ன சொல்லுகிறாரோ அதை நீ விசுவாசி என்று சொல்லி நம்மையே தேற்றிக் கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். சில நேரத்துல ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய நம்முடைய தேவையை சந்திக்கப்படாத போலவே இருக்கும் என் வாழ்க்கையில. அந்த நேரம் கேளுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி நான் அவரிடம் கேட்பேன். சும்மா போய் அற்புதம் கேட்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வேணும்னா ஆவியானவர் உணர்த்துவார். அந்த நேரத்துல இது ஒரு அற்புதம் இல்லைன்னா ஒண்ணுமே வழியே இல்லை, இதுல தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்து எனக்கு என்ன விடுவீங்க என்று அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாகவே அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அல்லையா? அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு சொல்லும்போது, அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஒரு சிலர் அற்புதமா அதெல்லாம் 2000 வருஷம் முன்னால் நடந்ததுங்க. அந்நிய பாஷை பேசினாங்களா, அதெல்லாம் ஒன் டைம் இவெண்ட். அன்னைக்கு வெந்தய அன்னைக்கு ஊத்தப்பட்டாரு, அந்நிய பாஷை பேசின, அதெல்லாம் இனிமேல நடக்க. அந்த அற்புதம் இப்ப நடக்காதுங்க. அற்புதம் நடக்காதுன்னு சொன்னா அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா அற்புதம் நடக்கும். எதை நீங்க தெரிந்து கொள்வீர்களோ அது தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்தும். அவர் அற்புதங்களை செய்கிறவரே என்று சொல்லி தினம் துதிங்க. உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம இன்னும் அடுத்த குறிப்புகளாய் கடந்து போகலாம். அற்புதத்தை நடத்த ஒரு காலம் என்று சொல்லும் போது உங்களை வெகு நாள் உங்களை காக்க வைக்கிறவர் அல்ல, உடனடியாக அவர் செய்வார். அவ மரியாள் கொஞ்சம் கூட பதறல. அவ பதறினால ஏதாவது, ஐயோ எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்களே, அங்க வெக்கப்பட்டு போயிருவோமே, ஐயோ இவனேவா அவனேவான் பதறினால? ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம். ஏசுட்ட சொல்லிட்டா ரசம் இல்லன்னு சொன்ன உடனே அவ கொடுப்பார் என்று பதறாம அவ பாட்டுக்கு தான் வேலையை பார்க்க அடுத்த பந்திக்கு ஆயத்தப்படுத்த. நம்ம பதறோமா? நம்முடைய வாழ்க்கையில பதறுகிறோம். ஏசாயா 28:6 ஒரு அருமையான வசனம், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பதட்டம் இருக்கும் என்றால் உங்க விசுவாசம் இன்னும் பூரணப்படலைன்னு அர்த்தம். பதறி 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 பேசுறீங்களா, அதுலதானே தப்புகளை செய்துறோம். பதறி 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 பேசுறோம் வீணான வார்த்தையில. பதறி 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 வேண்டாத காரியங்களை செய்து விடுகிறோம். இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த திட அஸ்திபாரமாகிய கல் 28ஆம் அதிகாரம் 16 வசனம், ரொம்ப அருமையான வசனம். ஏசாயா அதாவது வீட்டுல போய் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. அது சோதிக்கப்பட்டது, பரீட்சிக்கப்பட்டது, திட அஸ்திபாரமான கல்லு, பரீட்சிக்கப்பட்ட கல்லு, அத மேல விசுவாசிக்கிறவன் பதறான் என்று. அப்ப நீங்க பதறுனீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய நீங்க சற்று
யோசிச்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க பதறாம வாழ வேண்டும் என்ற உங்க முழு விசுவாசத்தையும் கர்த்தர் மேலே வைத்து விட இந்த காலை வேளையில நீங்க அழைக்கப்படுகிறீங்க. இல்லையா? இன்னொரு வசனம் வாசிப்பான். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்பான். 11:5 லூக்கா. பின்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு பாதி ராத்திரியிலே போய் அந்த நேரத்தை வச்சுக்கிட்டுங்க வாசிங்க. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கடனாக. இந்த பகுதி இந்த 3 பகுதியா பிரிக்கலாம். இந்த லூக்கா 11ல இயேசு ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து வர்றாரு. அப்போ சீஷர்களுக்கு ஒரு ஆசை வருது. யாராவது நல்லா ஜெபம் பண்றத பிரசங்கம் பண்றத பார்த்தா நமக்குள்ள ஒரு வைராக்கியம். ஐயோ, நானும் அப்படி ஊழியனே, நான் அப்படி பிரசங்கம் பண்ண, அப்படி ஜெபம் பண்ண, அப்படி பாட்டு பாடணும். இந்த சீஷருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எங்களுக்கு ஜெபம் பண்ண போதீங்க. அது கம்பேர் பண்ணி கேக்குறாங்க. யோவான் தண்டி சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தான். அப்போ ஆண்டவர் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுக்க அந்த பிரேயரை பத்தி தான் வருது. ஃபுல்லா அந்த 14ஆம் வசனம் வரைக்கும் பிரேயரை பத்தி தான் இருக்கு. முதல் பகுதி அந்த பரமநிலை ஜெபம், அப்புறம் 2வது இந்த ஓமை, 3வது பகுதி அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த ஓமைய இங்கே சொல்லுகிறார். இந்த ஓமையை ஏன் சொல்லுகிறார்னு சொல்லும்போது ஜெபத்துக்கு ஒரு ஆதாரமாக சொல்லுகிறார். பாதி ராத்திரியில யாராவது போய் அடுத்த வீட்டுல போய் அப்பம் போய் யாராவது கேட்பாங்களா? பட்டினியா இருந்தாலும் அப்படியே வயிற்ற புத்திக்கு நம்ம படுத்துருவோம் இல்லையா? என்ன பண்றான்? இன்னொரு சிநேகிதன் வந்தானா. நான் பசியா இருந்திருப்பேன், அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், வழி பிரயாணமே வந்துட்டான், திடீர்னு வந்துட்டான். இந்த காலம் மாதிரி செல்போன் அடிச்சு, நான் இந்த தாம்பரம் வந்துட்டேன், தோசை சுட்டு வை, பூரி போட்டு, திடீர்னு வந்துட்டான் பாதி ராத்திரி. இப்ப சற்று யோசிச்சு பாருங்க. இந்த ராத்திரி நேரம் போய் கேக்குறான்னா அவன் வீட்டு நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு சற்று நான் பார்த்தேன். வீட்டுல மாவு இருந்தா எடுத்து பசஞ்சு சுட்டுருப்பாங்க. மாவும் இல்ல, எண்ணெயும் இல்ல வீட்டுல. இது ஆண்டவருடைய வருகைய காட்டுது இல்லையா? நம்ம ஆயத்தமாக இருக்கணும், வெக்கப்பட்டு பாதுபடி ஆயத்தமாக இருக்கணும். பாதி ராத்திரியில எப்போ வருவார்னு தெரியாது. சேவல் நேரமோ விடிய காலமோ ராத்திரியோ தெரியாது. அவன் வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப ஏன் வீட்டுல ஏன் ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு? சரி, அடுத்த கட்டத்துக்கு போய் பார்ப்போம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் வீட்டுல இல்ல. என்னாவும் வீட்டை கூடாரத்தை விசாரிக்கும் போது அதுல குறைவை காண மாட்டீர் அப்படின்னு இருக்கு. யோபு 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்ப வீட்டுல குறை இருக்கு. அதனாலதான் அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக ஓட்டைகள் காணப்படுகிறது. அதனால்தான் சில வேளை நான் அத குறைகள்னு சொல்ல, உபத்திரவங்கள்னு சொல்லல, அநேக தேவைகளோடயே வாழ்ந்துகிட்டே இருக்கும். நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தியாச்சா? தேவைகள் பூர்த்தி ஆயிட்டு நினைக்கிறவங்க இங்க வரவே மாட்டாங்க. அது நல்ல ஷாப்பிங் போகும், மாலுக்கு போகும், சினிமா பார்க்க போகும், வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கும், ஏதாவது பண்ணும். அவங்க எல்லாம் தங்களே ஏமாத்தி கொள்றாங்க. தேவை எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சுன்னு. நீதான் என் தேவை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம வந்திருக்கேன். வாழ்க்கையில குறை இருக்கு ஆண்டவர், அதெல்லாம் நீங்க பூர்த்தி ஆக்குங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் வளரணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருக்கிறவங்க நம்ம வருவோம். பாருங்க,
அப்ப அவன் வீட்டுல ஏன் குறை இருந்தது? வந்தவனுக்கு ஒரு கை மாவு கூட இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனாலதான் அந்த பக்கத்து வீட்டுல போய் பாதி ராத்திரியில போய் கேட்கிறார். முதல்ல நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்ம அப்பத்தின் மேல தங்கி இருக்கத்தக்கதாக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்க போய் தட்டுறான். அவன் உடனே எழுந்து வாப்பா வா 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 வந்துட்டியா, பாதி ராத்திரியில வந்து அவன் திட்டி வரட்டுறான். சிநேகன் தான். பிள்ளைங்க எல்லாம் படுத்துட்டாங்க, கதவெல்லாம் பூட்டிட்டேன். பிள்ளைங்க படுத்திருந்தா என்ன எந்திரிச்சு கொடுக்கலாம் இல்லையா? அதுக்கும் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஏதோ ரீசன் சொல்றான். தூக்கத்துல பாதி வளரி இருப்பான்னு தெரியல. கதவு பூட்டினா என்ன திறக்க முடியாது, எப்படி நீ திறக்கதும் ஒரு காலையில ஏதோ ரீசன் சொல்ற மாதிரி இருக்கு. பார்த்தா அவனுக்கு இஷ்டம் இல்ல, படுத்த உடனே எந்திரிக்க இஷ்டம் இல்ல. சூலமித்திக்கும் அப்படிதான் இஷ்டம் இல்ல. நான் படுத்துட்டேனே, இப்பதானே படுத்தேன், கால் அழுக்காயிரும் திரும்ப அப்படின்னு சொன்னேன். நேசர் வந்து நிக்கிறாரு, கால் அழுக்கா, நான் ஓடி போய் திறக்க மாட்டேனே பாதி ராத்திரியில. அதுக்காக தான் இந்த இருதயம் விழித்ததாக இருக்கணும். நித்திரை செய்தாலும் விழித்ததாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிதான் இருந்து கேட்கிறோம். உள்ள இருக்கிறது ஆண்டவர், வெளியே இருக்கிறது நான் போய் வெக்கங்கிட்டு போய் எனக்கு எவ்வளவோ தருணங்கள் எல்லாம் கொடுத்தார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அதையெல்லாம் இழந்துட்டு இன்னும் தரித்திரத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் கேட்கிறேன், ஆண்டவர் கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிக்கலாம், அப்படி பிடிக்கிறார். அவர் குடிக்கதான் மனசு, ஆனா முதல்ல கடினமாக உத்தரவு கொடுக்கும். அதனாலதான் அந்த சில வேளையில் நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாம் தாமதமாய் பதில் வருகிறது. உடனே கேட்ட உடனே சில நேரம் தந்துடுறாரு, அற்புதம் நடக்குன்னு தியானிச்சோம். சில நேரம் சில காரியங்கள் நான் 10 காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டா 8 உடனே கிடைச்சிருது. அந்த 2 வச்சு கொக்கி போட்டு என்ன தொங்க விட்டுருக்கிறாரு, இன்னும் கொடுக்கல. ஏன்னா நான் அவர் வழிக்குள்ள வரணும், உணர்ந்து கொள்ளணும். ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அவர்தான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். வேற வழியே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தால் வழிய என் வீட்டுல ஐஸ்வர்யம் இருக்காது என்று சொல்லி உணர்ந்து கொள்ளணும். கூட்டத்துக்கு வந்துட்டு இங்க வந்து பாட்டு பாடிட்டு வீட்டுல போய் கண்டமானிக்கு பேசுனா கொணான்னு மாறணும். அன்னைக்கு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். என் பர்சனாலிட்டி உள்ளான அந்த மனுஷன் இயேசு போல மாறணும். இன்னைக்கு நான் நல்ல வேஷம் போட்டு இருக்கலாம், நல்ல பிள்ளைய போல. அந்த உள்ளான மனுஷன், அந்த உள்ளான கசப்பு, அந்த உள்ளான வைராக்கியம், அந்த உள்ளான பர்சனாலிட்டி மாற வேணும். கிறிஸ்துவ போல மாறணும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். பாதி ராத்திரியில ஏன் இது பாதி ராத்திரி நம்ம ஏன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 நிக்கிறோம்? ஏன்னா உண்மையா என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் விருப்பமாகி இருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவிதமாக செய்வார். பாருங்க எப்படி திறக்க முதல்ல நமக்கு மனசு இல்லை, ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால இப்ப நம்ம ஒரு வருஷம் கேட்டுட்டு ஆண்டவரே குடும்பத்தை ரட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? திரும்ப 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 கேட்கிறோம். இன்னும் எதையாவது சொல்றேன், ஏமா கணவன் இப்படி இருக்கிறான், பைபிளை வாசிக்க மாட்டேங்கிறாரு, கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான் என் மகன், இன்னும் அந்த புள்ள குடிச்சுக்கிட்டு கிடக்கு. ஒண்ணு சொல்லி 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 ஆண்டவரே நீங்க அப்பத்த கடனா அதையும் கடனா கேட்டான்னு சொல்லும்போது அவர் நமக்கு தரும்போது நம்ம அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா பதில் செய்யணும், அவருக்கு ஊழியத்தை செய்யணும். அதான் கடன், நன்றி கடன். அப்ப கடன் இல்ல, நான் கேட்கறத எனக்கு கொடுக்கும் போது நான் அவரை துதிக்கணும். இன்னும் அநேகருக்கு அவர் அற்புதம் செய்கிறன்னு சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் கடன், நன்றி கடன். நான் மட்டும் வாழ்ந்தா போதாது, அநேகரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். நம்ம வரும்போது 4 பேரை மீட்டிங்க்கு கூட்டிட்டு வரணும். கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வாரா? பாருங்க, அவன் சிநேகன்னு கொடுக்கல, அவன் திரும்ப 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 கேட்டதுனால வந்து கொடுத்தாரு.
ஆங்கில வேதாந்தத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன், ஷேம்லெஸ்லி. அவன் வெக்கங்கிட்டு போய் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறானு, சரி குடு அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பாக்க பரவாயில்ல. அவன் அந்த அப்பத்தை வாங்கி கொண்டு தந்தை சிநேகிதன் முன்பாக பரிமாறி இருப்பான் என்று நினைக்கிறேன். பாருங்க, அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுற, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே அந்த வேதாமம் சொல்லுது, ஒரு அட்டைய கேட்டுட்டு போயிட்டானா, கேட்ட உடனே கிடைச்சிச்சா? இல்ல, கேட்டுக்கிட்டே இருந்தான், திரும்ப 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 கொடுக்கப்படும் வரைக்கும் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அப்ப நாம இன்னைக்கு ஜெபத்துல பாதி ராத்திரியில வந்து நிக்கிறோம், நம்ம ஆயுசுல பாதி போயிடுச்சு, முக்காசி போயிடுச்சு, 199 போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படியாவது நான் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி திரும்ப 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 நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன். நீங்க கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்க. வெக்கப்பட்டு பாதியில நிக்க வேண்டாம். தட்டுங்க. இந்த கதவு பூட்டிதான் இருந்துச்சு, அவன் திறக்கப்படுற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருந்தாதான் அவனுக்கு திறக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நமக்கும் அப்படிதான். கர்த்தர் கதவை திறந்து மனது உருகி அதை நமக்கு கொடுக்கும் வரைக்கும், நம்ம கேட்ட கொடுக்கும் வரைக்கும் நம்ம தட்டிக்கொண்டே இருப்போம். தேடுங்கள், அப்ப தேடிக்கொண்டே இருங்கள். அது கையில வந்து கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருங்க. இந்த அப்பத்தை அதே இடத்துல இங்க இருக்கு, அவனுக்கு அப்பம் இருக்குன்னு தெரியும் அவனுக்கு, அதனால கட்டாயம் எனக்கு அதை தருவார்னு தேடி அப்பம் வேணும், அப்பம் வேணும், அப்பம் வேணும், அப்பம் வேணும். ஷேம்லெஸ்ஸா வெக்கங்க போய் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பகுதியில சொல்ற, நீ பரிசுத்த ஆவியான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நீ பொல்லாதவளாய நீங்கள் உங்க பிள்ளைகள் நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்வது பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. பாதி ராத்திரியா இருக்கலாம், நேரங்கட்ட நேரமா இருக்கலாம், சமயத்தெல்லாம் விட்டுட்டு விட்டு இன்னைக்கு வந்து கேட்கலாம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் பதிலை கொடுப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். அல்லேலூயா. யோவான் 11 அதிகாரத்துல லாசருவை உயிரோட எழுப்புறத அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஜபத்துக்கு பதில் கிடைக்க ஒரு காலம் உண்டு, தேவ நாம மகிமைப்பட ஒரு காலம் உண்டு. பாருங்க, அங்கே அந்த 3ஆம் வசனம், அப்படியாக 4ஆம் வசனம், இயேசு அதை கேட்ட போது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுக்கு